ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு லெவல் கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலைஞரின் இலவச வீடு திட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டம் குறித்து மிக முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருந்திருப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க தமிழகத்தில். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த நிதிநிலை அறிக்கையில் இதுக்கான ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது 2030க்குள்ளே குடிசையில்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான குறிக்கோளோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த 6 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் வந்து தமிழகத்தில் கட்டி கொடுக்கப்படும் இலவசமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக ஒரு வீட்டோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா, அதாவது 3.5 லட்சம் ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிதியாண்டில், அதாவது 2024 மற்றும் 2025 இந்த நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த 6 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் வீடு, 1.5 லட்சம் வீடு இந்த மாதிரி வந்து வருஷம் வந்து கட்டி கொடுப்பாங்க. ஆனால் இந்த நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1 லட்சம் காங்கிரீட் வீடும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சேக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சேக்ஷன் பண்ணதுக்கான லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வில்லேஜ் பிரசிடென்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட் வந்து இருக்குது. உங்கள் ஊரில் யார் யாரெல்லாம் இந்த இலவச கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் பயனாளியாக இணைந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 40,000 பேர்த்துக்கு வந்து அதுக்கான அலாட்மெண்ட் லெட்டரும் வந்து, அதாவது பணியாணைன்னு சொல்லுவோம், அது வந்து கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் வந்து 40,000 பேருக்கு வந்து ஆர்டர் காப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 60,000 பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி அதுக்குள்ளே வந்து அதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா குடிசை வீடுகளில் வசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி இதுக்கு பேமெண்ட் ஸ்லாப் வந்து கொடுப்பாங்க, அதாவது இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் பேமெண்ட், அதாவது அந்த 3,50,000 ரூபா அப்படிங்கிறது எத்தனை டைம் கொடுப்பாங்க, எத்தனை ஸ்லாப்பில் வந்து கொடுப்பாங்க, எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் வெளியாயிருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணியாணை வழங்கினது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பணியாணை எல்லாம் வழங்கியிருக்காங்க. அதாவது வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாணை எல்லாம் வழங்கியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா? குடிசையில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஏழை எளிய மக்கள் எல்லாத்துக்குமே இது வந்து பயனடையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான, அதாவது KKI அப்படிங்கிறது கலைஞரின் கனவு இல்லம், இதுக்கான பேமெண்ட் ஸ்லாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மொத்தம் ஒரு 8 வகையான பேமெண்ட் ஸ்லாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது 8 டைம் வந்து இதுக்கான இன்ஸ்டால்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு FDO அப்படிங்கிறது, ஸோ ஃபஸ்ட்டு 35,338 ரூபா வந்து கொடுப்பாங்க. நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி ஸோ அந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 35,338 ரூபா கொடுப்பாங்க. ஸோ செகண்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா 30 man days, அதாவது 30 பணியாளர்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 30 நாளில் அந்த பேஸ்மெண்ட் எழுப்புறது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 9,570 ரூபா வந்து கொடுப்பாங்க. அதாவது இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு தான் இந்த பணிகள் வந்து செய்ய போகிறாங்க. ஸோ அந்த 30 மேண்டேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட் எழுப்புறதுக்கு அப்போ 9,570 ரூபா வந்து கொடுப்பாங்க. தேர்டுனா செகண்ட் FDO அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1,43,714 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்தா ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா அதே 30 மேண்டேஸை வச்சு ரூஃப், அதாவது மேல்மட்டம் போடுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அந்த மக்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9,570 ரூபாய்க்கு உண்டான அந்த காசோலை வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? தேர்டு FDO அப்போது 1,30,948 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ சிக்ஸ்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த 30 மேண்டேஸ் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனாளியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 9,570 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ செவன்த் ஒன்றா பார்த்தீங்கன்னா IHHL, அதாவது இலவச கழிப்பறைன்னு சொல்லுவோம். அந்த கழிப்பறை திட்டத்தில் ஸ்வச்ச பாரத் திட்டம் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 12,000 ரூபா கொடுப்பாங்க, அதாவது கழிப்பறை கட்டி கொடுக்கறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கழிப்பறைக்கு ஒரு 10 நாள் வேலை இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பயனாளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3,190 ரூபா வந்து கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3,53,900 ரூபா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான பேமெண்ட் ஸ்லாப், அதாவது இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னே சொல்ல. மொத்தம் ஒரு 8 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு, 5th இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை அமௌண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 நாள்
பணியாளர்களை வச்சு அவங்க வந்து வேலை முடிப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கழிப்பறை, அதாவது சுவிட்ச பாரத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கழிப்பறை கட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12,000 ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கட்டினதுக்கான அந்த 10 மேண்டேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவங்களுக்கு ஒரு 3,190 ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3,50,000 வந்து இந்த ஸ்லாபில் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வரக்கூடிய ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளே மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 60,000 பேர்த்துக்கும் அதாவது இந்த வீடு கட்டக்கூடிய பணியாணை வந்து வழங்கிடுவாங்க. அலாட்மெண்ட் லெட்டரு எல்லாமே வழங்கிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு 4th வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கான அனைத்து பொருட்கள் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செப்டம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான வீடு வேலையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கிராமத்தில் குடிசையில் வசிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் ஸ்லாப், அதாவது இந்த 3,50,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்படி எந்தெந்த ஸ்லாபில் கொடுப்பாங்க, எப்படி எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு தெரியாமல் இருந்துகிட்ருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த வீடியோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.